பாப்பா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அவளுக்கும் அவள் தங்கச்சிக்கு வந்து அவள் தான் பீட்சா பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால். ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் வந்து மீன் குழம்பு பண்ணிட்டேன். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து கிச்சனுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 பேராலே நல்லா பண்ண முடியாது. நேற்று ஈவினிங்கே சொல்லிட்டா. ஸோ அதனால் நான் காலையில் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் பாப்பா கிச்சனுக்குள்ளே என்ட்ரானா. ஒரு பெரிய சைஸ் பட்டர், குட்டி குட்டியாக பொடுசாக நடுக்குன கார்லிக்கு, இந்த 2யுமே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆஃப் பண்ணி தனியாக வச்சிட்டா. அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் பன்னீர், ஆலிவ் ஆயில், சில மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவனில் வச்சுட்டா. அது வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை தனியாக வச்சுட்டா. முதல்லே வந்து இந்த பீட்சாக்கு உண்டான டோ வந்து ரெடி பண்ணி வச்சிட்டா. அதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ட்ரேயில் வச்சுட்டு நம்மளோட அந்த கார்லிக் பட்டரை ஃபுல்லாக இந்த டோவில் நல்லா தேய்ச்சி தடவி விட்டுட்டு அவனில் ஒரு 10 நிமிஷம் கிட்ட வச்சுருந்தா. அதுக்கப்புறம் எடுத்து தான் சீஸ் மற்றது எல்லாத்தையுமே வந்து போட்டால். என்னென்னலாம் சேர்த்துருக்கா அப்படின்ட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கும் சேர்ந்து தான் மீன் குழம்பு பண்ணேன். ஆனால் அந்த பீட்சாவை பார்த்துட்டு என்னால் மீன் குழம்பே சாப்பிட முடியல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பன்னீர் இப்போலாம் சிக்கனில் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.